போட்ட வெள்ளத்திலிருந்து படிப்படியாக மீண்டு வரும் தலைநகர் சென்னையில் மலை போல் குவிந்திருக்கும் குப்பைகளை அகற்றும் பணி பெரும் சவாலாக உருவெடுத்திருக்கிறது. இந்த குப்பைகளால் நோய்கள் பரவும் அபாயம் இருப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். சென்னையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக வீடுகளே குப்பைகளாக்கி இருக்கின்றன. இவ்வளவு குப்பைகளை மேலாண் செய்ய அரசின் திட்டம் என்ன, மக்கள் என்ன செய்ய வேண்டும் பார்க்கலாம். வெள்ளப்பெருக்கால் ஏற்பட்ட பாதிப்புகளில் சவாலான ஒன்று அதனால் குவிந்த குப்பைகளை அகற்றுவதும் அழிப்பதும். வழக்கமான குப்பைகள் போல் அல்லாமல் வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட டிவி, ஃப்ரிட்ஜ் போன்ற மின்னணு கழிவுகள், சோஃபா, பீரோ போன்ற கழிவுகள் என குவிந்த வண்ணம் உள்ளன. மழைநீரில் ஊறிப்போன இந்த குப்பைகளின் ஊடே செத்து கிடக்கும் கால்நடைகளும் உள்ளன. இதனால் நோய் பரவுமோ என அஞ்சுவதாக கூறுகிறார்கள் பொதுமக்கள். இப்போ எங்களுக்கு இமீடியேட்டு தேவை இந்த குப்பையெல்லாம் அகற்றதுக்கு முதல்ல சுகாதாரத்துக்கு எங்களுக்கு அது முதல்ல வேணும். ஏன்னா டெங்கு காலம்னா நாங்கள் ஏற்கனவே அஃபெக்ட் ஆயிருக்கேன் எங்கள் குழந்தைங்கள. அதனால எங்கள் குழந்தைங்களை உள்ளே கூட்டு வரதுக்கே பயப்படுறோம். வெளியில் அண்டை இடம் இல்லாமல் வெளியூருக்கு அமுச்சு வச்சிருக்கோம். நாங்கள் இன்னைக்கு தான் வந்திருக்கோம். இதெல்லாம் முதல்ல குப்பையெல்லாம் வாரி அகற்றி போடணுமே. அதை முதல்ல சுத்தம் செஞ்சாலே போகிறோம் எங்களுக்கு கவர்மெண்ட். அதான் ஒரு பிரச்சனை, கொசு பிரச்சனை, எல்லாருக்கும் ஃபீவர், இங்கே வாந்தி, பேதி, மயக்கம், இது மாதிரி தொடர்ந்து பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தான் காலையில் ஒரு மெடிக்கல் கேம்ப் வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கூட்டம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் அங்கே போய் நின்னாங்க. இந்த பிரச்சனை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. குப்பையை சுத்தம் பண்ணுறதுக்கு 10 நாளுக்கு பிற்பாடு இப்போ தான் வந்து முதல் நுழைஞ்சிருக்காங்க உள்ளார. இது இனிமேல் சுத்தமானுச்சுன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஏரியா கிளியராக இருக்கும். சென்னை மாநகராட்சி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாநகராட்சி, நகராட்சி, பஞ்சாயத்து துப்புரவு பணியாளர்களும் குப்பையை அகற்றும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஆனால் மீண்டும் மீண்டும் குப்பைகள் சேருவதால் அதனை அகற்ற காலதாமதம் ஆவதாக கூறுகின்றனர் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள். இந்த பிரச்சனையில் மக்களின் பங்களிப்பு முக்கியமானது என கூறுகிறார்கள் துறை வல்லுநர்கள். இந்த மாதிரி டிசாஸ்டர் டைம்ல நோய் வந்து பரவுறதுக்கான 75% மேல எது காரணமா இருக்குது அப்படின்னா, அந்த விலங்குகளும் இந்த மாதிரி உயிரினங்கள் வந்து இறந்து போகும்போது அது அந்த குப்பைகளோட சேரும்போது வந்து அது சீக்கிரமே வந்து நோய் பரவக்கூடிய தொற்றக்கூடிய கிருமிகளை வந்து பரப்புறதுக்கு இதாயிருது. அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சோ அப்படி பண்றதுனால வந்து குப்பைகளுக்கு அது போகாது. அப்போ பொதுமக்களுக்கு இடையூறாகவும் இருக்காது, சுகாதாரமான ஒரு இதாகவும் இருக்கும். வழக்கமான குப்பைகளை கொட்டும் அதே குப்பை கிடங்குகளுக்கே இவ்வளவு குப்பைகளையும் அனுப்புவது தவிர வேறு எந்த சிறப்பு திட்டமும் அரசிடம் இல்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. பேரிடர் காலங்களில் குவியும் குப்பைகளை ஒழிப்பதற்காக அரசிடம் சிறப்பு திட்டம் வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மக்களுடைய தனிப்பட்ட பங்களிப்பும் இந்த விஷயத்தில் அவசியப்படுகிறது என்பதற்கும் மறுப்பதற்கில்லை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் அபிநயா.